Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பட்டாக்கத்தி கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏராளமான பொதுமக்களும் இளைஞர்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சோசியல் மீடியா தளங்களில் புகழ் பெறுவதற்காகவும் லைக்ஸ்களை வாரி குவிப்பதற்காகவும் இது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் பலர் தங்களது எதிர்காலத்தையே பாழாக்கி வருகின்றனர். பட்டாக்கத்தியுடன் உலா வரும் இளைஞர்கள் அதனை வீடியோவாக எடுத்து கானா பாடல்களுடன் எடிட் செய்து தங்களுடைய சோசியல் மீடியா தளங்களில் பதிவிடுவதையும் வழக்கமாக வைத்துள்ளார்கள். மேலும் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் நபர்களை பிடித்து போலீசார் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஆனாலும் இந்த பட்டாக்கத்தி கலாச்சாரம் குறைந்தபாடில்லை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதிக்கு அருகே உள்ள காயல்பட்டினத்தில் கடந்த சில தினங்களாக அரிவாள் மற்றும் பட்டாக்கத்தியுடன் வலம் வரும் 2 இளைஞர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் எடிட் செய்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா தளங்களில் ரீல்ஸ் பதிவிட்டுள்ளனர். இத்தகைய வீடியோக்கள் வைரலாகி ஊர் முழுக்க பரவி வந்தது. இது குறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆறுமுகநேரி இன்ஸ்பெக்டர் ஷேக் அப்துல் காதர் தலைமையில் SI வாசுதேவன் உள்ளிட்ட காவல்துறையினர் பட்டாக்கத்தி வீடியோக்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இதுபோன்ற வீடியோ வெளியிட்டது காயல்பட்டினம் பரிமார் தெருவைச் சேர்ந்த மீராஷா மரைக்காயர் என்பவரின் மகன் சேகு நூர்தீன் என்பதும் சுனாமி காலனியைச் சேர்ந்த ஆசிப் அலி என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த அரிவாள், பட்டாக்கத்தி மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அந்த 2 இளைஞர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தங்களை பார்த்து பொதுமக்கள் பயப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் ரவுடியாக வலம் வர வேண்டும் என்பதற்காகவும் சமூக வலைதளங்களில் ரவுடியாக ட்ரெண்டிங் ஆவதற்கும் இச்செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 2 பேரில் சேகு நூர்தீன் மீது ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அரிவாளுடன் ரீல்ஸ் வீடியோ பதிவிட்ட சம்பவம் காயல்பட்டினத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.